ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை மே 17 முதல் மே 26 வரை பார்க்க இருக்கிறோம். முதல் நாள் மே 17 சனிக்கிழமை. அன்றைக்கு மாலை 5:43 வரை பூராடம் நட்சத்திரம். இன்றைய பலனை வழங்குபவர் சுக்கிரன். மீனராசியிலே சுக்கிரன் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறார். அதனால் இன்றைய பலன் நமக்கு 3ல் சந்திரன் இருக்கார், நமக்கு 6ல் சுக்கிரன் இருக்கார், புதன் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்முடைய ஆற்றலை பெருக்கி வேலையில் புகழ் பெறுவது அல்லது காரியம் சாதிக்கிறது, வெற்றியை அணுகுவது, வெற்றியை நெருங்குவது, அத்தனை முயற்சிகளும் நமக்கு சாதகமாகும். இது மாலை 5:43 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் சூரியனுடைய உத்திராடம் நட்சத்திரம் தொடங்குகிறது. இப்போ சூரியன் நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். ஆனால் சூரியனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கணும். இந்த 5:43க்கு அப்புறம் சனிக்கிழமையும் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலையும் அந்த உத்திராடம் முடிகிற வரைக்கும், அதாவது மாலை 6:52 வரைக்கும் பொறுமையை கடைப்பிடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தேதி மே 18. இந்த மாலையிலிருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை 8ல் சூரியன். ஹெல்த் இஷ்யூஸு, டென்ஷன் ஆகிறது, பேச்சினால் பிரச்சனை, அதே மாதிரி மேலதிகாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயம், அல்லது நம்ம வீட்டிலையே பெரியவங்க, தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, இவங்கக்கிட்ட எல்லாம் ஒரு இணக்கமாக செல்ல முடியாத சூழலை ஏற்படுத்துங்கிறதுனால கொஞ்சம் பணிஞ்சு போய்க்கிறது இன்றைக்கி நல்லது. இதே ஞாயிற்றுக்கிழமையில் மாலை 6:52க்கு திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. மகர ராசியில் சந்திரன் நமக்கு 4ஆம் இடத்துல 10ஆம் அதிபதியாக தன்னுடைய சுயசாரத்தில் இன்றைய நாளை நடத்துகிறார். ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், ஒரு ஹோட்டல் தொழில், ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறது, விவசாயம், உற்பத்தி சார்ந்த தொழில், உணவு, உடை, மருத்துவம், இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இடம் வாங்கி வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, உறவினர்களோடு சேர்ந்து மகிழ்வது, இது எல்லாமே இன்றைக்கி சாதகமாக இருக்குது. மறுநாள் செவ்வாய்க்கிழமை மே 20ஆம் தேதி அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் கிரகம் நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கார். இந்த 10ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இந்த புதன் சுக்கிரன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா, புதன் நமக்கு மேஷத்துலேயும் சுக்கிரன் மீனத்துலேயும் நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க. அப்போ இன்றைய பலனை கொடுப்பவர் செவ்வாயாக இருந்தாலும் இந்த செவ்வாய் நின்ற நட்சத்திரம் புதனாக மாறுகிறது. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில். அதனால் வேலைக்கு, உழைப்புக்கு, ப்ரமோஷனுக்கு, தொழிலுக்கு, பண வருமானத்துக்கு நல்ல நாளாக கருதப்படுகிறது. இந்த சுக்கிரன் நமக்கு லக்னாதிபதி, புதன் பாக்யாதிபதி. இவங்க 2 பேரும் 6ஆம் வீட்டில் ஒருத்தர், 7ஆம் வீட்டில் ஒருத்தர் இப்போ பரிவர்த்தனை ஆகிக்கிறாங்க. அப்போ இந்த நட்சத்திர பரிவர்த்தனை அப்படின்னு எடுக்கும் பொழுது எதிர்பாராத சில நபர்களை சந்திக்கிறது, எதிர்பாராத ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ணுறது, புதிய ஒரு சேனல் கிடைக்கிறது, இதெல்லாம் இருந்தாலும் இந்த 8ல் அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். சுக்கிரன் செவ்வாய் 10ல் இருக்கார், சுக்கிரன் 6ல் இருக்கார், புதன் 7ல் இருக்கார். இந்த 6, 7 பரிவர்த்தனை அப்படிங்கிறதுல இந்த 7ஆம் வீட்டுக்கும் 6ஆம் வீட்டுக்கும் உள்ளது கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன விரிசல்களை ஏற்படுத்தும். அப்புறம் சரியாக போயிருங்கிறதையும் கவனிச்சுக்கணும்.
மறுபடியும் நமக்கு மே மாதம் 21 புதன்கிழமை சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவாக செயல்படுகிறார். ராகு 6ஆம் வீட்டில் மீனத்தில் இருக்கார். இப்போ இந்த ராகுனுடைய செயல்பாடு வேலைக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும். ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு வேலைக்கு 2 வேலை, பொறுப்புகள் கூடுதலாக பண்ணுறது, ஓவர் டைம் ஒர்க்கு, கொஞ்சம் ஹெல்த்துக்கு ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி வேலை பார்க்குறது, இதையெல்லாம் இன்றைக்கி அனுபவிக்க நேரும். மே 22 வியாழக்கிழமை பூரட்டாதி நட்சத்திரம், குரு நட்சத்திரம். நமக்கு குருவானவர் 8ஆம் பாவத்திலேயே இருக்கார். அவர் செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அப்போ இது முயற்சிகள் அப்படிங்கிறதுல கடுமையான உழைப்பு, அதன் மூலம் ஒரு பெருமை, புகழ், ஒரு வளர்ச்சி. அது மாதிரி தொழிலில் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு சம்பாரித்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதிகமான உழைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி. இதே உறவுகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிருப்தி ஏற்படும், டென்ஷன் உண்டாகும், ஸ்ட்ரெஸ் உண்டாகும், பார்த்துக்கணும். மே மாதம் 23 வெள்ளிக்கிழமை மாலை 4:02 வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். இப்போ நமக்கு 6ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும், வேலைக்கு நல்லதாக இருக்கும். உணவு, உடை, மருந்து இது சார்ந்த தொழில்கள் நல்லாயிருக்கும். இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில், பழசனை புதுசாக்கிறது, ரீப்ராசஸிங், இதெல்லாம் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் ஒரு சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்கறது நடக்கும். ஹெல்த் இஷ்யூவில் உறவுகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மே மாதம் 24 ரேவதி நட்சத்திரம் மத்தியானம் 1:48 வரைக்கும் இருக்குது. அந்த முத நாளே வெள்ளிக்கிழமையே அந்த மாலை 4 மணிலிருந்து இந்த ரேவதி தான். அப்போ இன்றைக்கி புதன் எங்கே இருக்கார் அப்படின்னா ரிஷபத்துக்கு வந்துடுறார், 8க்கு வந்துடுறார், சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறார். சூரியன் அவரும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ இந்த சூரியன் புதன் சேர்க்கை, 8ஆம் இடத்துல சேர்க்கை, நிபுண யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். புதிய நபர்கள், அரசு வேலையில் இருக்கவங்க, அரசு அதிகாரத்துவம், இது சார்ந்த நன்மைகள், அல்லது நாம் ஏதாவது ஒரு உதவி கேட்டு அது கிடைக்கிறது, இது மாதிரி இருக்கும். சூரியன் யாருக்கெல்லாம் நல்லா இல்லையோ, அதே மாதிரி புதன் யாருக்கெல்லாம் நல்லா இல்லையோ அவங்களுக்கு அரசு வழியில் கொஞ்சம் இடைஞ்சல் வரும். இப்போ ஒரு நோட்டீஸ் வருது, ஒரு நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க, இது மாதிரி இதில் கவனம் செலுத்தும். மதியானம் 1:48க்கு மேலே சனிக்கிழமை அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம், 7ஆம் வீட்டில் சந்திரன் கேதுவை போல் தர்றாரு. கேது 12ல் இருக்கார். கேது சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்குது. இப்போ சூரியனும் 8ல் இருக்கார், ராகுவும் 6ல் இருக்குது. சந்திரன் நமக்கு 7ல் இருந்தாலும் போட்டா போட்டி, பொறாமை, அதனால் வரக்கூடிய சிக்கல், எதிரிகளால் தொல்லை, அப்படி இல்லாமல் இப்போ நம்ம ஒரு காம்படிஷன் அதனால் பாதிக்கப்படுறது, அதாவது நாம் ஒருத்தரை நம்பி அதன் மூலமாக சீட்டிங் நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு உறவுகள் வகையிலையும் அல்லது மேலதிகாரிகள் வகையிலையும் ஓவராக நம்மளுக்கு ஒரு டார்ச்சர் அனுபவம் கிடைக்கிறதுங்கிறதையும் பார்த்துக்கணும். மே மாதம் 25 ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் 11:12 வரைக்கும் கேதுவனுடைய அஸ்வினி நட்சத்திரம். அதனால் அது முடிஞ்சு பரணி ஆரம்பிக்குது, சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் மீனராசியில் புதனுடைய நட்சத்திரத்தில், ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறனால வேலை இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். தொழில் பண வரவு நன்றாக இருக்கும். மே மாதம் 26 திங்கட்கிழமை காலையில் 8:23 கிருத்திகை நட்சத்திரம். இப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடையது. சூரியன் சந்திரனாக செயல்படுகிறார். 8ஆம் இடத்துல இருந்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுகிறார். சந்திரனும் 8ல் இருக்கிறார். அப்போ இந்த 26 சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பதனால 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால
கொஞ்சம் புது முயற்சிகளை எல்லாம் தவிர்த்துட்டு ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.